ஒரு தேள் ஒரு தவளை கிட்ட போயிட்டு, நான் முதுகு மேல உட்காந்துக்கிறேன், நீ இந்த ரிவர் கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அந்த ஃப்ராக் பயந்துருச்சு, எங்க அந்த தேள் அதை கொட்டிடுமோன்னு. அதுக்கு அந்த தேள் சொல்லுச்சு, நீ பயப்படாத, உன் மேல ஏறி உனக்கு கொட்டினா நாம 2 பேரும் சேர்ந்தாலே தண்ணியில மூழ்கி இறந்துருவோம், நான் ஏன் இதை செய்ய போறேன். அந்த ஃப்ராகுக்கு அது நியாயமா படுச்சு. அதனால அந்த தேலை முதுகுல சுமந்துட்டு அந்த ரிவரை கடந்துட்டு இருக்கு. அந்த ரிவரை பாதி தூரம் கடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தேலை அந்த ஃப்ராகை கொட்டிடுச்சு. வழியில துடிச்ச அந்த ஃப்ராக் அந்த தேலை பார்த்து கேக்குது, எதுக்காக என்ன கொட்டுன, இப்ப நம்ம 2 பேரும் மூழ்கி சாக போறோம். அதுக்கு அந்த தேள், என்ன மன்னிச்சிரு, நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால முடியல, ஏன்னா கொட்டுறதுதான் என்னோட இயல்பு அப்படின்னு சொல்லுது. நம்ம லைஃப்ல இப்படிதான், ஒருத்தனோட நேச்சர் மாறப்போறது இல்லை, அவங்க கேரக்டர் அப்படியேதான் இருக்கும். நம்மளோட நல்ல குணம் மூலமா ஒரு கெட்டவனையும் மாத்திரலாம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சான்ஸும் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த தேள் குணம் கொண்டவங்க நம்பிடாதீங்க. அவங்க என்னதான் ஸ்வீட்டா பேசினாலும் கொட்டுறது அவங்க இயல்பு. இந்த விஷயம் நம்மள ஹெல்ப் பண்ண போகுது.